நான் படித்ததுலேயே சிறந்த பிஸ்னஸ் புக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக 0 to 1 அப்படின்ற இந்த புத்தகம் இருக்கும். பீட்டர் தைல் பேபாலோட கோஃபவுண்டர். அந்த பேபாலில் ஒர்க் பண்ண எல்லாரையும் பேபால் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேபால்லேருந்து வெளியே வந்தவங்க தான் ஸ்பேஸ்எக்ஸாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸை உருவாக்கியிருக்காங்க. இவங்க கூடலாம் இருந்தது மூலமாக கற்றுக்கிட்ட பிஸ்னஸ் நாலேஜை ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பீட்டர் தைல் ஒரு வகுப்பாக எடுக்கிறார். அங்கே எடுக்கப்பட்ட ஒரு நோட்ஸ் உலகத்தில் பல இடத்துக்கு பரவுது. அவ்வளவு சிறப்பான நோட்ஸாக அது இருக்குது. அந்த நோட்ஸை எழுதின அந்த ஸ்டூடெண்ட் பிளேக் மாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து பீட்டர் தைல் அதை புத்தகமாக மாற்றணும் அப்படின்னு 0 to 1 அப்படின்ற இந்த தலைப்பில் இந்த புத்தகமாக மாற்றினார். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸாக அதை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல படிக்க வேண்டிய புத்தகம் இந்த 0 to 1. இன்றைக்கி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற பல விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த உலகத்திலேயே பெரிய காலேஜில் எடுக்கப்பட்ட ஒரு வகுப்பை நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் பிஸ்னஸில் இன்னோவேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லியிருக்கு. இன்னோவேஷன் அப்படின்னா பல விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்து அதில் எது வேலை செய்தோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது. பல விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்குறது அப்படின்றது பிஸ்னஸ்க்கு மட்டும் பொருந்தாது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போ பலதரப்பட்ட அசட்ஸை நம்ம வச்சுருக்கோமோ அங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம பலர் அதிகமாக கண்டுக்காத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாண்ட் மார்க்கெட். இந்த கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கும் போதே எப்பெல்லாம் உங்களுக்கு ரீபேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் விண்ட் வெல்த் அப்படின்ற பிளாட்ஃபார்மை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட பாண்ட்ஸை பர்சனலாக நான் ரீசெண்டாக விண்ட் வெல்த்தில் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் பாண்ட் வாங்கணும்னா அதுக்கு ஒரு சைஸ் அப்படின்றது இருந்தது. அதை ஒரு இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் வாங்க முடிஞ்சிட்டு இருந்தது. இப்போ இதை டிஜிட்டலைஸ் பண்ணதுனால நம்மளாலையும் வாங்க முடியும். ஒரு குறுகிய தொகைக்கு கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். விண்ட் வெல்த் அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். BBBலேருந்து A ரேட்டட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாண்ட்ஸை விண்ட் வெல்த்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். 9லிருந்து 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு விண்ட் வெல்த்தில் இருக்கக்கூடிய பாண்ட் மூலமாக கிடைக்கும். இது ஒரு செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர். எனக்கு விண்ட் வெல்த்தில் ரொம்ப பிடிச்சது அவங்களோட டேஷ்போர்ட் அண்ட் சிம்பிளிசிட்டி. உங்களோட பாண்ட்ஸை வெறும் UPI மூலமாகவே சிம்பிளாக உங்களால் வாங்கிக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், விண்ட் வெல்த் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா பாண்ட்லேயுமே 2% அவங்களே முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பாண்ட்ஸை அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய அனைத்து பாண்டும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆகிருக்கு. அதனால நீங்கள் ஒரு பாண்ட் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே விற்கணும்னு நினச்சா உங்களால் விற்றுக்கவும் முடியும். நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை பாண்ட்ஸை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலோ விண்ட் வெல்த்தை ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. பீட்டர் தைல் அவர் எடுக்கக்கூடிய அனைத்து ஜாப் இன்டர்வியூலையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பார். அந்த கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்தை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பெருசாக ஏற்றுக்கிறது இல்லை, அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை சந்தேகப்படுறாங்க, இல்லை இது ரொம்ப கான்ட்ராடிக்டிங்காக இருக்கே, இதை உன்னாலலாம் பண்ண முடியாது, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் புரட்சி பண்ண முடியும். அந்த ஐடியாவை வச்சு தான் உங்களால் 0 to 1 அப்படின்றத உருவாக்கவே முடியும். அப்படிப்பட்ட எந்த ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாராம். இந்த ஐடியா நமக்கு 2 விஷயத்தை காட்டுது. ஒன்று, உங்களுக்கு தைரியம் இருக்கணும். மற்றவங்களாம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறப்போ இது சரியாக வரும்னு சொல்லக்கூடிய தைரியம் வரணும். 2வது, எல்லாரும் எதிர்காலத்தை ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அதை வேறு ஒரு சிந்தனையில் வேறு ஒரு பார்வையில் உங்களால் பார்க்க முடியும். இது 2 இருந்ததுன்னா நீங்கள் 0 to 1 அடைவீங்க. 0 to 1 அப்படின்னு சொல்கிறேனே அப்படின்னா என்ன? வளர்ச்சியில் 2 விதமான வளர்ச்சின்றது இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ், கிடைமட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இப்போ பெருசாக பண்ண போகிறேன், இல்லை அதையே நான் திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இந்தியாவில் அது கிடையாது. அப்போது அமெரிக்காவில் இருக்குல்ல, அதை நான் பார்த்து இங்கேயே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். அமெரிக்காவில் ஃபேஸ்புக் இருக்குது, நம்ம ஊரில் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு கம்பெனி இல்லையே, நம்ம ஏன் அதை உருவாக்கக்கூடாது? அமெரிக்காவில் வாட்ஸ்அப் இருக்குது, நம்ம ஊரில் வாட்ஸ்அப் கிடையாது, ஏன் நமக்கான வாட்ஸ்அப்பை நம்மளே உருவாக்கக்கூடாது? அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, நம்மள்ட்ட இல்லையே, அங்கே அமேசான் இருக்குது, நம்மள்ட்ட அந்த மாதிரி ஒன்று இல்லையே, நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து அங்கே இருக்கிற அதே பிஸ்னஸை நான் இங்கே பண்ணேன்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். அது 1 to n அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன், அதோட பிரதி எடுக்கிறேன், அது 0 to 1 ஆகிடாது.
அப்போ 0 to 1 என்ன? இது வெர்டிக்கல் ப்ராக்ரஸ், செங்குத்து வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே ஒன்று அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் அதை உருவாக்க போகிறீங்க. இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு எல்லாமே இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும், யார் வேணாலும் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். அவங்கள பைத்தியம்னு சொல்லியிருப்போம், கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் முதல்ல சொன்ன அந்த கேள்விக்கு அது பதிலாக இருந்திருக்கும். அவங்க நம்புகிற விஷயம் ஆனால் மற்ற யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அந்த இன்டர்நெட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா 0ன்னு சொல்லியிருப்போம். அப்போ முதல் முறையாக அப்படிப்பட்ட விஷயத்தை உருவாக்கினவங்க 0லேருந்து முதல் கம்பெனியாக மாறியிருக்காங்க. ஐஃபோன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தா அதை பார்த்து நம்ம எல்லாருமே இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஐஃபோன் வரும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி அப்படின்றது 0வாக இருந்துச்சு. அதுதான் முதல் கம்பெனியாக ஆணுச்சு. அப்போ 0 to 1 ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் 0 to 1. இதை தான் நம்ம இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம், டெக்னாலஜின்னு சொல்லுவோம். எப்போ நீங்கள் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸை பண்ணுறீங்களோ, அதாவது கிடைமட்ட வளர்ச்சியை அடைகிறீங்களோ, அதாவது ஒன்று இருக்கிறத அப்படியே காப்பி எடுக்கிறீங்களோ, அதுக்கு பேர் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனை பற்றி பேசுகிறப்போ பீட்டர் டெல் சைனாவை உதாரணமாக காட்டுறாரு. ஏன்னா புத்தகம் எழுதினது 2012 கிட்டத்தட்ட அந்த வருடங்களில். அப்போது சைனாவை தான் இதுக்கு உதாரணமாக காட்டுறாங்க. அமெரிக்கா மாதிரி வரத்துக்கு முயற்சி பண்ணி அமெரிக்கா செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற உதாரணத்தை காட்டினாங்க. இப்போ நீங்கள் சைனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வகைக்கு அது உதாரணமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத பல விஷயத்தை அது உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அது 0 to 1 நிறைய பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த 0 to 1 யார் பண்ணுறாங்களோ நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால் அடுத்த பில்கேட்ஸாக வர முடியும், அடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸாக வர முடியும், அடுத்த இலான் மஸ்காக வர முடியும். அப்படி நம்ம வரணும்னா இந்த 0 to 1 அப்படின்றது மட்டும்தான் ஒரு வழி. நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்பவே நம்ம ஒரு சின்ன தவறை பண்ணிடுறோம். எதிர்காலம் அப்படின்னு யோசிச்சா ஏதோ 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2012 பீட்டர் டெயில் சொல்கிறாரு, எதிர்காலம் அப்படின்றது 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வரதெல்லாம் கிடையாது. எப்போ நீ புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறியோ அப்போ நீ எதிர்காலத்தை அடைஞ்சிட்ட. 20 வருஷமாக எதுவுமே மாறாமல் இருந்தால் அப்போ அங்கே எதிர்காலம்ன்றது கிடைக்காது. ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுன்னா எதிர்காலம்ன்றது உடனே வந்துடும். இப்போ நம்ம எதிர்காலத்தை ஒவ்வொரு வருடமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வருடம் என்ன பார்த்தோமோ அது பழசாயிடுச்சு. இப்போது புதிய விஷயம் உருவாகிட்டே வருது. புதுசாக இப்படி புரட்சிகள் வரும்போது நம்ம எதிர்காலத்தை ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கக்கூடிய பல விஷயங்கள் போன வருஷமே நம்மள்ட்ட இல்லாத விஷயமாக தான் இருக்குது. இப்படி எதிர்காலத்தை ரொம்ப வேகப்படுத்துகிறோம். இப்படி வேகப்படுத்த முடியும் அப்படின்றத 2012 அவர் சொல்லியிருந்தார். அப்படி நான் ஏன் இருக்கணும்? நான் குளோபலைசேஷன் பண்ணிட்டு போகிறேன். அமெரிக்காவில் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதை பார்த்து நான் இந்தியாவில் அதே மாதிரி செஞ்சு இந்தியாவையும் நான் வல்லரசாக்கிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையாகவே ஒரு சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ் அப்படின்றது கிடையாது. இது நிலைத்தன்மை இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரே எக்கனாமியை எல்லா இடத்துலையும் உருவாக்க முடியாது. அமெரிக்கா இவ்வளவு பெரிய நாடு ஆயிருக்குன்னா அதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய பல ரிசோர்ஸ் அது பயன்படுத்தியிருக்கு. அதை பயன்படுத்தி அது வளர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் அமெரிக்காவுக்கு மேன் பவரை சப்ளை பண்ணுறோம், நம்ம எவ்வளவு வேலை அமெரிக்காவுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் செய்கிறதுனால தான் அமெரிக்கா அப்படி வளர்ந்துருக்கு. இப்போது நான் அமெரிக்கா மாதிரியே வளர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு இந்த உலகம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்படி வேலை செய்ய தயாராக இருப்பாங்களா? நமக்காக அமெரிக்காவில் இருக்கிற பல மக்களை வேலைக்கு நம்மளால் வைக்க முடியுமா? இப்படி ரிசோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறப்போ, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள் குறிப்பிட்டது தான் அப்படின்னு இருக்கிறப்போ அமெரிக்கா வெளியிலேருந்து வளத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல நாடுகள் ஏற்கனவே வளர்ந்துருச்சு. அப்போது வளரணும் அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பத்தாது. இங்கே நமக்கு தேவை 0 to 1. ஒரு புது ஐடியா தேவை. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு புது இன்னோவேஷன் தேவை. அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை வச்சு மட்டும்தான் அடுத்த ஒரு அமெரிக்காவாக நம்மளால் மாற முடியும். அப்படியே காப்பி அடித்து நம்மளால் முடியாது. 0 to 1 அப்படின்றத நம்ம கற்றுக்கணுன்னா 1999 மனநிலைக்கு நம்ம கட்டாயம் போயே ஆகணும். 2000 மனிதர்களோட மனநிலைன்றது மாறுனுச்சு. 2000 தான் மனிதர்கள் ரொம்ப அதிகமாக 0 to 1 போக தேவையில்ல, 1 to n தான் சரி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே என்ன நல்லா இருக்கோ அதை எடுத்து சேஃபாக ப்ளே பண்ணலாம், அதையே கொஞ்சம் பெருசு பண்ணி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சது 2000 ரொம்பவே அதிகமானது. 1999 அப்படி இல்லை, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற சிந்தனை அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரே வருஷத்தில் இந்த சிந்தனை மாறுறதுக்கு என்ன காரணம்? .com பபுள் இல்லை இன்டர்நெட்டோட ஒரு பெரிய கிராஷு.
இந்த 1999 இன்டர்நெட் பெருசாக வளர்ந்துருந்துச்சு. இன்டர்நெட் தான்டா எல்லாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் மக்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது. அது என்னென்னா, இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் அப்படின்றத தாண்டி அதில் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருந்துச்சு. அப்போ உடனடியாக ஒரு மைண்ட் செட் உருவாக ஆரம்பிச்சது, ஒரு மனநிலை உருவானது. அது என்னென்னா, சக்ஸஸ் அப்படின்றத தவிர்க்கவே முடியாது. ஒருத்தவன் இன்டர்நெட்குள்ளே வந்துட்டானா அவன் வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. அதுதான் எதிர்காலம் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அதனால் .com அப்படின்னு போட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வேணால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு உச்சத்தை போய் அடைஞ்சிது கிட்டத்தட்ட 2000 February மாதம் வரைக்கும். இந்த February 2000 பீட்டர் தெயில் PayPal.comக்காக $100 மில்லியன் திரட்டினார் ஒரே வாரத்தில். அப்படிலாம் இப்போ நடக்கவே நடக்காது, ஆனால் அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி வியந்து பார்க்குறோமோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இன்டர்நெட் தான் எல்லாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலம். அது உண்மையும் கூட தான். அதற்காக இன்டர்நெட்டில் வந்த எல்லா கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நம்பினது தான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. அதனால் கண்ணா பின்னான்னு இன்டர்நெட் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்டர்நெட் மூலமாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலே எவ்வளவு வேணால் காசு கொடுக்க தயாராக இருந்தாங்க. இப்படி நிறைய காசு கொடுக்கும்போது நிறைய கம்பெனிஸ் உருவானது, நிறைய கம்பெனிஸ் அங்கே அழிஞ்சும் போனது. அப்போ தான் இன்டர்நெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மீது ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இன்டர்நெட்டோட மதிப்பு குறைஞ்சிது. இந்த .comனு இருக்கிற கம்பெனி எல்லாமே பேங்க்ரப்ட் ஆணுச்சு, போண்டி ஆனது. அதனால தான் இந்த இன்டர்நெட் பபுளை, இந்த .com பபுள் பர்ஸ்ட் ஆச்சு. இப்படி ஆன உடனே எல்லாரும் ஒரு போஸ்ட் ட்ராமா ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் வாங்கின அடிக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்த ஒரு விஷயம், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய புது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ இப்படி ஒரு பெரிய அடி உலகத்தில் விழுந்துச்சோ அப்போ மக்கள் எல்லாரும் இது பெரிய தப்பு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சிம்பிளாக சில ரூல்ஸை போட்டுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ரூல்ஸில் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் 4 முக்கியமான ரூல் என்னென்னா, எடுத்த உடனே அகல கால் வைக்கக்கூடாது. சின்ன இன்க்ரிமெண்ட்டாக தான் நம்ம வளரணும். பெரிய வளர்ச்சி ஆபத்தானது அப்படின்றத கற்றுக்கிட்டாங்க. எப்போவுமே நீங்கள் லீனாக இருக்கணும். ஒரு லீன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. லீன் ஸ்டார்ட் அப்னா என்ன? எதிர்காலம் அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு திட்டத்தை போடுறதுக்கு பதிலாக, என் ப்ராடக்டை நான் உருவாக்கிட்டேன், இப்போ உடனடியாக பெரிய திட்டம்லாம் போட மாட்டேன். என் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் விற்று பார்ப்பேன், அது எப்படி போகுதுன்றதை கவனிப்பேன், திரும்ப இந்த ட்ரையல் அண்ட் எரரை பண்ணுவேன், அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை மெஷர் பண்ணுவேன். நிறைய பேர் வாங்குறாங்களா, எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற கேள்வியை கேட்பேன். பிடிக்காத விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன், பிடிச்ச விஷயத்தை அப்படியே வச்சுப்பேன் அப்படின்னு கொஞ்சமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிஸ்னஸை பெருசாக எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. நான் பிஸ்னஸை அங்கே கொண்டு போய் முடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக பிஸ்னஸை எங்கே போய் முடியுதோ அங்கே கொண்டு போய் முடிப்பேன். அப்படி முடிக்கும் போது நிறைய நம்மளால் சம்பாதிக்க முடியும், லாஸ் வராது அப்படின்னு நம்பினாங்க. காம்படிஷனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை பண்ணிகிட்டு இருக்காரா, அந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் குறை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த குறையை நீ நிவர்த்தி பண்ணு, அதில் இருக்கிற பிரச்சனைகளை நீ சால்வ் பண்ணு, அப்படி பண்ணாலே நீ வெற்றி அடைவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரெட் ஓஷனில் தான் நீ நீந்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளூ ஓஷன் எதை சொல்லுவாங்கன்னா, புதுமை நிறைந்த ஒரு மார்க்கெட்டை சொல்லுவாங்க. ரெட் ஓஷன்னா நிறைய காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். இப்படி காம்படிஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்குள்ளே போய் காம்படிஷனை விட பெட்டராக பண்ணால் நீ வெற்றி அடைவ அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக சேல்ஸ் அப்படின்ற விஷயத்தை நம்பக்கூடாது, ப்ராடக்டை தான் நம்பணும். உன் ப்ராடக்ட் சிறப்பாக இருந்தால் அதுவாகவே அதை சேல் பண்ணிக்கும். நீ அட்வர்டைஸ் பண்ணி தான் உன் ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னு இருந்தாலோ, ஒரு சேல்ஸ்மேன் உனக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு இருந்தாலோ உன் ப்ராடக்ட் வெற்றி அடையாது, உன் பிஸ்னஸ் வெற்றி அடையாது அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளாக இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவங்களோட மைண்ட் செட் 1 to N ஆகிடுச்சு. ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல, அதையே பெருசாக பண்ணி நம்ம இன்னும் சம்பாதிச்சுக்கலாம், எதுக்கு புதுசாக ஒன்றத்தை செஞ்சு அதில் இப்போ நம்ம வாங்கின அடி மாதிரி திரும்ப அடி வாங்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பீட்டர் தெயில் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணலாம், ஆனால் 0 to 1 உங்களால் உருவாக்கவே முடியாது. இப்படி சேஃபாகவே ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வளர்ச்சின்றது வராது. ஒரு கட்டத்தில் இந்த எக்கனாமி அப்படின்றது கொலாப்ஸ் ஆகும். அப்போ 0 to 1 பண்ணணுன்னா என்ன செய்யணும்? இந்த 4 விஷயத்தையும் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண நம்ம கற்றுக்கணும். சின்ன அடிகளாக எடுத்து வச்சுன்னா உன்னால் ஒரு குளோபல் மோனோபாலியாக ஆக முடியாது. குளோபல் மோனோபாலி ஆகணும் அப்படின்னா, இந்த உலகளாவிய ஏகபோக ஒரு வணிகமாக நான் மாறணும் அப்படின்னா, நான் இப்படி சின்ன அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சின்ன அடி எடுத்து வைக்கும் போதே வேறு யாராவது ஒருத்தவங்க அதை பெருசாக பண்ணுவாங்க. யாரால் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவங்க பெருசாக பண்ணுவாங்க, அவங்க மோனோபாலியாக ஆகிட்டு போயிடுவாங்க. அப்போது
பெரிய விஷயத்தை உடனடியாக செய்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். எப்போவுமே லீன் ஸ்டார்ட் அப்பாக மட்டும் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றின ஒரு பிளான் அப்படின்றது இருக்கணும், ஒரு ரோட் மேப் அப்படின்றது இருக்கணும். ரோட் மேப்பே இல்லாமல் நான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், அது என்னை எங்கே கூட்டிகிட்டு போதோ அங்கே போவேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே தான் அது கூட்டிகிட்டு போகும். புது மார்க்கெட்டுக்குள்ளே நீ போக மாட்டேன். அப்போது எங்கே போய் சேரணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கணும், விஷன் இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். எப்போவுமே காம்படிஷன் இருக்கிற மார்க்கெட்டில் தான் வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ புது விஷயம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அங்கே காம்படிஷனே இருக்காது. காம்படிஷன் எப்போவுமே உன்னோட ப்ராஃபிட்லேருந்து ஷேர் எடுக்கும். எப்போ என்கிட்ட நிறைய காம்படிட்டர் இருக்காங்களோ அங்கே என்னோடய ப்ரைஸை என்னால் நிர்ணயிக்க முடியாது. நான் சொல்கிற விலைக்கு என்னால் விற்க முடியாது. அடுத்தவங்களாம் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்றதை பார்த்து தான் என்னோடய ப்ரைஸை நான் செட் பண்ணணும். அப்போ அது ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துக்கும். காம்படிஷன் இல்லாத புதிய பிஸ்னஸை யாரால் பண்ண முடியுதோ அவங்க அதிக ப்ராஃபிட்டை சம்பாதிப்பாங்க. நீ எவ்வளவு நல்ல ப்ராடக்டை பண்ணாலும் அதை நீ அட்வர்டைஸ் பண்ணி ஆகணும், சேல் பண்ணி ஆகணும். சேலே பண்ண மாட்டேன், அதுக்கு நான் ஒரு சேல்ஸ்மேனை போட மாட்டேன், அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சா உன்னால் நிறைய ப்ராடக்டை விற்கவே முடியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த 2000 ஒரு .com கிராஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டோமோ, சேஃபாக ஆடணும்னு கற்றுக்கிட்ட அந்த மைண்ட் செட்டை கொஞ்சமாக தூக்கி போட்டால் மட்டும்தான் 0 to 1 பண்ண முடியும். 0 to 1 பண்ணால் தான் உன்னால் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய முடியும், ஒரு நாட்டை முன்னேற்ற முடியும். அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாடு முன்னேறாது. அது ஜஸ்ட் ஒரு நல்ல எக்கனாமிக்கல் சைக்கிளை பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர அது ஒரு குளோபல் எக்கனாமியில் ஒரு லீடராக மாறவே மாறாது. பீட்டர் தைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது தோற்று போகிறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு ஒரு எக்கனாமியோ ஒரு நாடோ முடிவெடுத்துருச்சுன்னா அதால் பெரிய ஒரு வளர்ச்சியை அடையவே முடியாது. ஒரு நாடு வளரணும் அப்படின்னாலோ இல்லை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை நம்ம பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம மோனோபாலியாக இருந்து தான் ஆகணும், ஒரு ஏகபோக வணிகமாக இருந்தாகணும். நம்ம மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் இருக்கணும், மற்ற காம்படிஷன் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மோனோபாலி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய தவறான விஷயம் மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே 2 பிஸ்னஸுமே பொய் சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மோனோபாலியாக இருக்கட்டும், இது 2மே பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், பெரிய பொய்களை சொல்லும். ஒரு பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லும்? ரொம்ப சிம்பிள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது சென்னையில் அண்ணா நகரில் நான் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டை உருவாக்க போகிறேன். இப்போ எனக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் தேவை. அந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. இன்வெஸ்டரை தேடி போகிறேன். அப்போ என்னோடய பிஸ்னஸை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? ஏதோ ஒரு மோனோபாலி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது அண்ணா நகரில் இருக்கிற ஒரே ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் என்னோட தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாக எடுத்து பார்த்தா அது ஒரு தனி ஒரு என்டிட்டி கிடையாது, அது ஒரு மோனோபாலியே கிடையாது. ஒரே நிறுவனம் என்னோடது தான் நான் சொல்கிற மாதிரி அது கிடையவே கிடையாது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி நைட் நான் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் பிளான் பண்ணிட்டாருன்னா அவரை 999 ரெஸ்டாரண்ட்டுக்கு விடாமல் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. அங்கே என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியாது, அங்கே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதே மாதிரி தான் மோனோபாலியும் போய் சொல்லுவாங்க. இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 90% அதிகமான ஷேரை, மார்க்கெட் ஷேரை கூகுள் தான் வச்சுருந்தது இந்த புக் எழுதின காலகட்டத்தில். அப்போது கூகுள் அவங்களே எப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்க? நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 90% அதிகமான ஷேரை வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு மோனோபாலி அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாங்களா? சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிப்பாங்க? நாங்கள் ஒரு டெக் கம்பெனி. இந்த உலகத்தில் நிறைய டெக் கம்பெனி இருக்குது. ஆப்பிள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அந்த மாதிரி நாங்களும் இருக்கோம் அப்படின்னு ஒரு டெக் கம்பெனியாக அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிப்பாங்க. இல்லைனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவங்க இன்டர்நெட் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கூடயும் அவங்கள ஒரு காம்படிஷனாக காட்டிப்பாங்க. பேனர் அடிக்கிறவன், போஸ்டர் ஓட்டுறவன்லாம் அவங்களுக்கு காம்படிட்டர்ன்ற மாதிரி காட்டிப்பாங்க. இல்லைனா நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனின்னு ஒரு புது ப்ராடக்டை உருவாக்குவாங்க. கூகுள் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறதோட முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நிறைய சம்பாதிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அவங்கள ஒரு காம்படிட்டிவ் கம்பெனின்னு காட்டிக்கிறதுக்கு, நாங்கள் மோனோபாலி கிடையாது, நாங்கள் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு காட்டிக்கிறதுக்காகவே சில ப்ராடக்டை உருவாக்குவாங்க. ஒரு ஃபோன் மாதிரியான ப்ராடக்ட். ஏன்னா இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் மோனோபாலியாக இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு வரும். அமெரிக்காவில் ஆன்டி ட்ரஸ்ட் லான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மோனோபாலியாக இருக்கக்கூடாது, மற்ற காம்படிஷன் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டை பண்ணக்கூடாது.
அப்படி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? மோனோபாலியாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாடு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, எப்போ ஒருத்தவர் மோனோபாலியாக இருக்காரோ, அவர் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை விற்றுக்கிட்டு இருக்காரோ, அப்போ அவர் சொல்கிறது தான் விலை அப்படின்னு ஆகும். அப்போது மக்களுக்கு அது போய் சேராது, மக்களுக்கு சரியான விலையில் ஒரு பொருள் கிடைக்காது. ஆனால் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா எல்லாரும் காம்படிஷனில் இருப்பாங்க, போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விலையை குறைச்சாகணும், மக்களுக்கு சரியான விலையில் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவுமே சரியான சிந்தனை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாடு நல்லா வளரணும்னா மோனோபாலி கண்டிப்பாக தேவை. அந்த மோனோபாலி தேவை அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா கம்பெனியும் அடித்து உடச்சிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி தனி பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் 0 to 1 பண்ண போகிறேன். உலகத்திலே இல்லாத ஒரு புது ப்ராடக்டை, ஒரு புரட்சியை பண்ண போகிறேன். அதை என்னை விட சிறப்பாக யாராலையும் பண்ண முடியாது, எனக்கு நிகராக யாராலையும் பண்ண முடியாது, என்ன மாதிரி பண்ண முடியாது, எனக்கு சப்ஸ்டியூட்டாக யாராலையும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் நல்லா பண்ணேன்னா அப்போ நான் மோனோபாலியாக இருப்பேன். அப்படி ஒரு மோனோபாலி உருவானதுன்னா அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் நடக்கும். ஒன்று, எப்போ நான் காம்படிட்டிவ் ஒரு பிஸ்னஸ்லேயே இருக்கணும், நிறைய ப்ராஃபிட் பண்ண மாட்டேன், விலையை குறைச்சாகணும். ஆனால் ஒரு மோனோபாலியாக இருக்கிறப்ப நிறைய ப்ராஃபிட் பண்ணுவேன். அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்வியை கேட்டால் நிறைய இன்னோவேஷன் பண்ணுவேன், நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஏன்னா 0 to 1 பண்ணி தான் நான் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனேன் அப்படின்றத பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் புது 0 to 1 நான் தேடி போவேன். புது இன்னோவேஷன் என்ன பண்ணலாம், புது கண்டுபிடிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினப்பேன். புது கண்டுபிடிப்பு எப்போ வருதோ அப்போ இந்த உலகம் அடுத்த நிலையை நோக்கி போகும். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்த உடனே நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த உலகம் என்னென்னா ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டேபிள் ஆகும். அப்போ நம்ம அடுத்த ஒரு நிலையை அடைஞ்சிருப்போம். அதாவது நம்ம எல்லாரும் எதிர்காலம்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது நடக்கணும்னா மோனோபாலின்றது தேவை. ரெண்டாவது, இந்த சமூகத்துக்கே அது ரொம்ப நல்லது. நான் எப்போ நிறைய சம்பாதிக்கிறேனோ நான் போட்டி போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள நான் குடும்பமையும் படுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி பண்ணாலுமே பணம் வருன்றப்போ நீ இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும், இவ்வளவு கடினமாக நீ உழைக்கணுன்ற ஃபிலாசபிலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பேன், அவங்களோட கிரியேட்டிவிட்டியை தான் வெளியே எடுக்கணும்னு பார்ப்பேன். அவங்க புது விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நினைப்பேனே தவிர அவங்கள்ட்ட உழைப்பை சுரண்டி எடுத்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தேவை எனக்கு இருக்கவே இருக்காது. நிறைய என்விரான்மெண்ட் பற்றி நான் சிந்திப்பேன். ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கான நேரம் இருக்கும், அதை பார்த்துக்கிறதுக்கான வசதியும் என்கிட்ட இருக்கும். நான் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா என்விரான்மெண்ட் பற்றி நான் கவலைப்படுவேனா, சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படுவேனா, கொஞ்சம் கழிவை வெளியே போட்டாலும் பரவாயில்ல, கம்மி காசுக்கு என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் நான் பண்ணுறதை எப்படி இருந்தாலும் மக்கள் வாங்குவாங்க, எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குவாங்கன்னு இருக்கிறப்போ நான் சுற்றுச்சூழலை உண்மையாகவே பார்த்துக்க முடியாத ஒரு சூழல்ன்றது ஏற்படாது. அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே க்ரியேட்டிவாக நான் மாற்றுவேன். எப்போ ஒரு பிஸ்னஸ் புதுசாக சிந்திக்குதோ அதை சுற்றி இருக்கிற பல பேர் க்ரியேட்டிவாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இந்த க்ரியேட்டிவிட்டின்றது அப்போ தான் உருவாகும். நம்ம ஒரு நாட்டை வளர்க்கணுன்னாலும் இல்லை நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அங்கே மோனோபாலின்றது கண்டிப்பாக தேவை. ஒரு கெட்ட வழியில் தான் நீங்கள் மோனோபாலியாக இருக்கக்கூடாதே தவிர உங்களுக்கு காம்படிஷனே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, புதிய விஷயத்தை பண்ணுறீங்கன்ற வழியில் உங்களால் மோனோபாலியாக இருக்க முடியணும். அப்படிப்பட்ட மோனோபாலிகள் தான் இந்த எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. 0 to 1 இல்லாத ஒரு கம்பெனியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பல கம்பெனி அப்படி ஒன்றும் உருவாகலையே. அவங்களுக்கு முன்னாடி சில கம்பெனிஸ் இருந்திருக்கு. ஃபேஸ்புக்கு முன்னாடி நான் வந்து ஆர்குட் யூஸ் பண்ணியிருக்கேன், கூகுளுக்கு முன்னாடியே நான் வேறு சர்ச் இன்ஜின்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் இருக்க தான் செஞ்சுது. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையோட பேர் லாஸ்ட் மூவர். நம்ம ஃபஸ்ட் மூவராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் தான் இதை முதல்ல செஞ்சேன் அப்படின்ற அவசியம் இருக்கணுன்றதே கிடையாது. நான் தான் இதை கடைசியாக செஞ்சேன் அப்படின்னு இருக்கணும். கூகுள் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சர்ச் இன்ஜின் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பல பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எப்போ கூகுள் வந்ததோ அதுக்கப்புறம் கூகுள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ ஃபேஸ்புக் வந்ததோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேஸ்புக் குரூப் ஆஃப் கம்பெனிஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு ஏதாவது புதுசாக ஒரு ஆப் வந்தாலோ ஒரு சோஷியல் மீடியா வந்தாலோ அது மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. அப்போது 0 to 1 அப்படின்னா அது ட்ரூவாக 0 to 1 இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாராவது ஒரு நபர் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம், ஆனால் அது பெரிய மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது. இங்கே மேட்டரே காம்படிஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே போய் நான் மட்டும் ஒரு மோனோபாலி அப்படின்னு மாறணும். அப்படி மாறணும்னா என்னெல்லாம் நான் செய்யணும்? சும்மா சொல்லிடலாம், ஆனால் அதை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை? 4 முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த 4 விஷயத்தை சரியாக கவனிங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த 4 விஷயத்தை அதில் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களால் ஒரு நல்ல பிஸ்னஸை கட்டாயம் பண்ண முடியும். முதல்ல என்ன தெரியுமா? ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜி.
உங்களோட பொருளை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்கணும், அது வெளியே தெரியக்கூடாது. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஏதோ ஒரு சமையல் செய்கிறீங்க, அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வெளியே யாருக்குமே தெரியல அப்படின்னா அதுதான் இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இது அடுத்த ப்ராடக்டை விட உங்களோட ப்ராடக்டை குறைஞ்சது 10 மடங்கு சிறப்பாக்கணும். பிரியாணி கடையாகவே இருக்கட்டும், ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரியாணியை விட உங்களோட பிரியாணி 10 மடங்காவது சுவை மிகுந்ததாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் உங்களால் மோனோபாலியை உருவாக்க முடியும். 2வது, நெட்வொர்க்கிங். உங்களோட ப்ராடக்டை ஒருத்தவங்க வாங்கினதுனால மட்டுமே சுற்றி இருக்கிற பல பேர் அதை வாங்கியே ஆகணுன்ற ஒரு தேவையை உருவாக்கணும். இப்போ நான் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆயிட்டாலே என்னை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபேஸ்புக்கு வந்தாகணும். ஒரு 10 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேஸ்புக்கே ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு தான். அப்போ ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நான் போய் ஆகணும். இது ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்புக்கு மட்டும் கிடையாது, பல இடத்துக்கு பொருந்தி போகும். என் கூட இருக்கிறவங்களாம் ஐஃபோன் வச்சுருக்கான் அப்படின்னா அதன் மூலமாக அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது, அதை வச்சு அவன் பெருமைப்பட்டுக்கிறானா, அதை பார்த்துட்டு நானும் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறது சகஜமாகிடும். என் கூட இருக்கிறவங்களாம் ஒரு வகையான உணவை சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு அது சூப்பராக இருந்துச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னா நானும் அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். உங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் உங்களுக்காக ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். 3வது, உங்களோட ப்ராடக்டை உங்களால் ஸ்கேல் பண்ண முடியணும். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நான் ஒரு 10 பேருக்கு விற்கிறேன், அதுக்கு 10 ரூபா செலவாகுது. இப்போ நான் 100 பேருக்கு விற்கணும்னு நினைக்கிறப்போ அங்கே 100 ரூபா எனக்கு செலவாகக்கூடாது, அதை விட கம்மியாகணும். அதிகமாக விற்கிறதுக்கு செலவு கம்மியாகுது அப்படின்னா அங்கே தான் அந்த ப்ராடக்ட் ஸ்கேலிங் அப்படின்றதுக்குள்ளே வருது. அப்படி இருந்ததுன்னா என்னால் அந்த பிஸ்னஸை ஒரு பெரிய பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக முடியும், மோனோபலைஸ் பண்ண முடியும். சில நேரங்களில் இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக தேவைப்படும். நான் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்க போகிறேன், அதுக்கு நிறைய டேட்டா சென்டர் அது இதுன்னு தேவைப்படும், அதுக்கு நான் நிறைய செலவு பண்ணணும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கை நான் உருவாக்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவர் இருக்கார், 100 பேர் இருக்கார், 1000 பேர் இருக்கட்டும், எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஒரு நபருக்கும் நான் அதிகமாக செலவு பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் என்னால் ஸ்கேல் பண்ண முடியும். இப்படி ஸ்கேல் பண்ண முடியணும்னா நீங்கள் கட்டாயம் ஒரு சர்வீஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ப்ராடக்ட் கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது ஒரு யோகா கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. அங்கே 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 பேருக்கு சொல்லித்தரத்துக்கான மேன் பவர் அப்படின்றது தேவைப்படும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்டை உருவாக்குறேன், யோகா கற்றுக்கிறதுக்கான ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா அங்கே நீங்கள் 1000 பேர் வாங்க, 1,00,000 பேர் வாங்க, அதே ஒரு பொருளை காப்பி எடுத்து தான் கொடுக்க போகிறேன். அப்போது இங்கே ப்ராடக்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், சர்வீஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. 4வது, பிராண்டிங். என்னோடய ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றது இருக்கணும். இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஆப்பிள்னால் சிம்பிளாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், ஒரு லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும். அந்த மைண்ட் செட் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் மோனோபாலியாக இருக்க முடியும். இந்த மோனோபாலியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு சின்ன குரூப்புக்கு மோனோபாலியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆன்லைனில் புக் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய குரூப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கேருந்து பல ப்ராடக்டை நீங்கள் உருவாக்குங்க. இப்போ ஒரு பிரியாணி கடையே ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணுற பிரியாணியில் 10x பெட்டராக இருங்க. சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பல இடத்துக்கு கொண்டு போங்க. நீங்கள் ஒரு ஏரியாவில் விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பல இடத்துக்கு மூவ் பண்ணுங்கள். அந்த இடத்துல இருக்கிற பிரியாணியை விட உங்களோடது இப்போ பெட்டராக இருக்கும். கடைசியாக பண்ண வேண்டியது அதை நீங்கள் இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பிரியாணி கடைனா பிரியாணி மட்டும் வச்சுருக்கக்கூடாது, இன்னும் பல ப்ராடக்டை வச்சுருக்கணும். அமேசான் எப்படி வெறும் புக் மட்டும் சேல் பண்ணாமல் A to Z எல்லாத்தையுமே சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி மூவ் ஆகணும். இதுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு திட்டமும் இருக்கணும். இந்த 0 to 1 பற்றி யோசிக்காமல் எப்போவுமே 1 to n யோசிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்ம எதிர்காலத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது மட்டும்தான் காரணம். எதிர்காலத்தை எப்படிலாம் பார்க்கலாம்? எதிர்காலத்தை 4 வகையில் பார்க்கலாம். 1, டிஃபனைட் ஆப்டிமிசம், அதாவது உறுதியாக இல்லை திட்டவட்டமான நேர்மறை கொண்ட ஒரு எதிர்காலம். இல்லைனா உறுதியற்ற ஒரு நேர்மறை கொண்ட ஒரு எதிர்காலம். இல்லைனா உறுதியான எதிர்மறையான ஒரு எதிர்காலம். இல்லை உறுதியற்ற எதிர்மறையான ஒரு எதிர்காலம். டிஃபனைட் ஆப்டிமிசம், இன்டிஃபனைட் ஆப்டிமிசம், டிஃபனைட் பெசிமிசம், இன்டிஃபனைட் பெசிமிசம்னு சொல்லலாம். அதாவது எதிர்காலம் உறுதியாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறது முதல் விஷயம். அதாவது எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும், அது எப்படி நல்லா இருக்கும்ன்றது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அதுதான் டிஃபனைட் ஆப்டிமிசம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? நிறைய இன்னோவேட் பண்ண ஆரம்பிப்பேன். எதிர்காலம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அது இன்டர்நெட் சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ இன்டர்நெட் கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்டர்நெட் சார்ந்து நிறைய சிந்திப்பேன், புது புது இன்னோவேஷனை பண்ண ஆரம்பிப்பேன்.
ரெண்டாவது டைப் உறுதி இல்லை, ஆனால் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறது. எதிர்காலம் கண்டிப்பாக சூப்பராக வளரப்போகுது, ஆனால் எதில் வளருன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு உறுதியே இல்லைன்னா அங்கே நான் என்ன பண்ணுவேன், பணத்தை ஏதாவது ஒரு துறையில் மட்டும் போட வேணாம் அப்படின்னு எல்லா துறையிலையும் போட ஆரம்பிப்பேன். ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடியனா இதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். இருக்கிற எல்லா ஆப்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பார்ப்போம், எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். இல்லை இந்த லீன் ஸ்டார்ட் அப்போ பண்ண ஆரம்பிப்பேன். எதிர்காலத்துக்கு திட்டம் இருக்காது, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து என்னோடய பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ மூணாவது டைப் உறுதியான எதிர்மறை கொண்டதாக என்னோடய எதிர்காலம் இருக்குது. ஒரு டிஃபனைட் பெசிமிஸ்டிக்காக அது இருக்குது அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணுவேன், எதிர்காலம் கண்டிப்பாக மோசமாக போகுது, பணத்தை சேவ் பண்ணி வை, எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாத, புதுசாக அதுவும் ட்ரை பண்ணாதன்னு ரொம்ப சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுவேன். நாலாவது, எதிர்காலம் எப்படி வீணாக போகுதுன்னு தெரியல, எதிர்காலம் கண்டிப்பாக மோசமாக இருக்க போகுது, ஆனால் அது எப்படி மோசமாகும்னு எனக்கு தெரியல அப்படின்னா அங்கே நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி வாழ்ந்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி வாழ ஆரம்பிப்பேன். பணத்தை சேர்த்து வைக்கிறது கூட டேஞ்சர், ஏன்னா பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்னு கூட நமக்கு தெரியல. பெட்டர் இன்றைக்கி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடலாம், இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விற்றுடலாம், இன்றைக்கி என்ன வாழ முடியுமோ வாழ்ந்துடலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த நாலுத்தில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இந்த பெசிமிசத்தை கூட அவர் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது டைப் இன்டிஃபனைட் ஆப்டிமிசமாக சொல்கிறார். ஏன்னா அப்படி இருக்கிறப்போ ஒரு நாடோ ஒரு பிஸ்னஸோ வளரவே போகிறது கிடையாது. அது ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறத எல்லா இடத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு லீன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கும். இருக்கிறதுலே எது சேஃபோ அதுலேயே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் எதிர்காலம் நல்லா இருக்க போது, அப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணாலே போகிறோம், நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கும். இன்னோவேட்டே பண்ணாது, 0 to 1 அப்படின்ற முயற்சியே எடுக்காது, 1 to Nலேயே ஸ்டக்காக இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு எக்கனாமிக்கலாக அப்படின்னு சொல்கிறார். 0 to 1 அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்கணுன்றது புரியுது, ஆனால் அதை எப்படி நான் உருவாக்குறது, அப்படிப்பட்ட ஐடியாவை நான் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கணும். அதோட பேர் என்ன தெரியுமா? சீக்ரெட். இந்த உலகத்தில் ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்தாதான் 0 to 1 அப்படின்ற ஒரு கம்பெனியை உங்களால் உருவாக்க முடியும். நம்ம இப்போது அப்படிப்பட்ட ரகசியங்களே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் ஒரு குளோபலைசேஷன் அடைஞ்சிடுச்சு, நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துடுச்சு, அதனால் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மைண்ட் செட்லேருந்து வெளியே வரணும். முதல்ல இப்படிப்பட்ட மைண்ட் செட் ஏன் நமக்கு இருக்குது? அதுக்கு சில விஷயங்களை நம்ம நம்புறதுனால தான். முதல்ல ஒரு அகலக்கால் நம்ம வைக்கவே கூடாது, எப்போவுமே சேஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும் அப்படின்னு நம்ம நம்புறதுனால ஒரு மாற்று சிந்தனை அப்படின்றது நமக்கு வராமல் போயிடுச்சு. ரெண்டாவது, ரிஸ்க் அதிகமாக எடுத்துடவே கூடாது. நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து அது தப்பாக போய் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறது. எல்லாரும் ஒரு வேலையை எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சுருவோம். புதுசாக ஏதாவது செய்ய போய் அது ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறது. இல்லைனா நம்ம அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க, எல்லோரும் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா இந்த புத்திசாலிகள்லாம் அதை பார்த்து இதுதான் சரின்னு சொன்னதுனால தானே செய்கிறாங்க. நம்ம புதுசாக ஒன்று செய்கிறோன்னா மேபி அது தப்பாக இருக்கலாம், அது ஒருவேளை நல்லதாக இருந்திருந்தால் அந்த புத்திசாலிகள் ஏற்கனவே அதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்புறது. இல்லைனா இந்த உலகம் ரொம்ப பெருசு, இத்தனை லட்சம் பேர் எல்லோரும் இப்போ நெட்வொர்க்கிங் ஆகிட்டாங்க, அப்போது இந்த நேரத்துலையும் நம்ம நினைக்கிறத ஒருத்தவங்க செய்யலைன்னா யாராவது ஒருத்தர் செஞ்சு பார்த்து ஃபெயில் ஆகிருப்பார், செஞ்சு வெளியே வந்திருக்காது, அதனால தான் யாரும் செய்யலை, அப்போ நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது. இப்படிலாம் நீங்கள் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தோணக்கூடிய புதிய விஷயத்தை இந்த உலகத்தில் யாருமே சிந்திக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு ரகசியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், அதில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த ரகசியத்தில் 2 விதமான ரகசியம் இருக்குது. ஒன்று நேச்சர்ஸ் சீக்ரெட். இந்த இயற்கையாகவே இந்த ஃபிசிக்ஸ்லேயே சில சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு நோய்க்கான ஒரு புதிய மருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சக்தியை உருவாக்குறதுக்கு, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு புதிய வகையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு நேச்சர்லேயே ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா சாதாரணமாக மனிதர்களோட சிந்தனையில் நீங்கள் சில சீக்ரெட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏர்பிஎன்பியை எடுத்துக்கோங்க உதாரணமாக. ஏர்பிஎன்பி எப்படிப்பட்ட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிது? மக்கள் முன்பின் தெரியாதவங்க வீட்டில் போய் தங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிது. இல்லைனா முன்பின் தெரியாத நபர்களை தன்னோட வீட்டில் தங்க வச்சுக்கிறதுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்கன்ற சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிது. இப்படிப்பட்ட சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு பெரிய மோனோபாலியை உங்களால் டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எந்த மாதிரி சிந்தனையில் நீங்கள் ஈடுபடணும்? உங்களுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லியே தரல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எதை பற்றி நம்மளை பேசவே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்றத பற்றி யோசிச்சு பாருங்கள். எந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை, எதில்
எப்படியெல்லாம் பிஸ்னஸே உருவாகலை அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இல்லைனா சிம்பிளாக இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் நம்புகிற எந்த விஷயத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதுக்கு கிடைக்கிற பதில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு ரகசியமாக இருக்கலாம். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும்? எல்லார்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அது சீக்ரெட்டாக இருக்காது. அப்போது அதை யார்கிட்ட சொல்லணுமோ, யார்கிட்ட சொல்லி அதை பிஸ்னஸாக மாற்றணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் அதை நீங்கள் பகிர்ந்துக்கணும். அப்படி தான் ஒரு சீக்ரெட்டை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியும். அதுக்கு முன்னாடி சீக்ரெட்னு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் நம்பவும் செய்யணும். இப்படி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், சில ப்ராக்டிக்கலான அட்வைஸை கொடுத்துருக்காரு. இது 0 to 1க்கு மட்டும் கிடையாது. எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் அதுக்கு பொருந்தி போகும். முதல்ல நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மேரேஜ் மாதிரி, ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி. நான் சும்மா ஒருத்தரை பார்த்தேன், அவர் என் கூட வரேன்னு சொல்கிறாரு, அதனால் அவரை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்றது கிடையாது. சின்ன வயசுலேருந்து தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றதுனாலலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இல்லை என் சொந்தக்காரர் நல்லா வேலை இல்லாமல் இருக்கிறாரு பாவம் அப்படின்றதுக்காகலாம் அவர் கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்கள்கிட்ட இல்லாத ஸ்கில் அவர்கிட்ட இருக்கா, அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கான ஸ்கில் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதற்கான டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்து, அவருக்கு உங்களோட விஷன் இருக்கா, நீங்கள் எந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும், அதை எதுக்காக பண்ணணும், அதை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அதை அவர் நம்புகிறாரா, இல்லை அதை பார்த்துட்டு அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறாரா. ஒரே மாதிரி விஷன் இருக்கணும், உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் இருக்கணும், நல்ல டிசிப்ளின் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். இப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் இருக்குது. யார் ஓனர் அப்படின்றத தெளிவாக நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டே ஆகணும். நானும் ஓனர், நீயும் ஓனர் அப்படி கிடையாது. யார் ஓனர், யாருக்கு எவ்வளவு ஷேர் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணி அதை தெளிவாக ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கணும். யாருக்கு ப்ராஃபிட் போய் சேரும், யார் லாஸையும் பார்க்கணும் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். ஒரு நபரை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிறது, ஆனால் நான் தான் காசு அதிகமாக போட்டேன், அதனால் உனக்கு மாதம் சம்பளம் தான் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நாள் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் உனக்கு சம்பளம் கிடையாது இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பிஸ்னஸ்க்கு யார் ஓனர், யாருக்கு அந்த ப்ராஃபிட் லாஸில் பங்கு இருக்குது, எவ்வளவு பங்கு இருக்குன்றதை டிஃபைன் பண்ணணும். 2வது, ஒரு பிஸ்னஸில் யார் என்ன வேலையை செய்ய போகிறாங்க, தினம் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்றது டிஃபைன் ஆகிருக்கணும். பிஸ்னஸ்க்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஏதேதோ வேலை சொல்கிறது, இல்லை சம்மந்தமே இல்லாத வேலை சொல்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு நபரை நீங்கள் ஹையர் பண்ணாலும் சரி, பார்ட்னராக எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் என்ன வேலையை செய்யணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை நீங்கள் நிர்ணயிக்கணும். அடுத்து, ஒரு பிஸ்னஸை உருவாக்குறீங்கன்னா யார் முடிவெடுக்க போகிறா, எந்தெந்த துறைக்கு யார் யார் முடிவெடுப்பாங்க, ஃபைனலாக யாரால் முடிவெடுக்க முடியுன்றதை டிஃபைன் பண்ணணும். பணம் சார்ந்த ஃபைனான்ஷியல் டிசிஷனை இவர் தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டா அவர் சொல்கிறது தான் கடைசி. அங்கே போயிட்டு நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சண்டை போடக்கூடாது. ப்ரொஃபஷ்னலாக யார் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். இப்போ முடிவெடுக்கிறத பற்றி பேசினதுக்கப்புறம் தான் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றது வராங்க. அதாவது முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். இப்படி முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு ஆள் தான் இருப்பேன், நான் ஒருத்தவன் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல பிஸ்னஸ்னால் குறைஞ்சது ஐடியலாக 3 பேர் இருக்கணும். 3 பேர் இருந்தால் அது பெஸ்ட்டு. 3 பேருக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். 5 பேருன்றது மேக்ஸிமம். 5 பேருக்கு மேலே அங்கே முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடாது. 3 இருந்தால் சரியாக இருக்கும். நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நான் தவறாக முடிவெடுக்கிறப்ப சுட்டி காட்டுறதுக்கு நம்பர் இருக்க மாட்டாங்க. அதனால் 1க்கு அதிகமாக வச்சுக்கோங்க, 3 முடிஞ்சால் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியம், 1 பிஸ்னஸ்க்கு உள்ள இல்லை வெளியே. இங்கே பார்ட் டைமில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் என்னோடய ரிமோட்டாக வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, முக்கியமாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறப்போ யார் வேலை பார்த்தாலும் கமிட்டடாக ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்ட் டைம்னு இருக்கக்கூடாது. அவர் முக்கியமாக உங்களோட பிஸ்னஸில் ஒரு பகுதியாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களோட பிஸ்னஸை விட்டு அவர் வெளியே போகிறாருன்னா அவருக்கு ஒரு இழப்பு இருக்கணும். இதுக்கு நான் வந்தாலும் ஒன்று தான், வராட்டியும் ஒன்று தான், இந்த வேலைக்கு நான் வரலனாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நபர் இருக்கவே கூடாது. இப்படி சொல்கிறதுனால உடனடியாக அவர் ஒரு பாண்ட் போட்டு வச்சுக்கலாம், வேலையை விட்டு போனால் 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். அட்லீஸ்ட் அவரோட விஷனை நோக்கி அவர் போகிறாரு அப்படின்னு அவர் யோசிக்கணும். எந்த இழப்புமே இல்லைன்னா அவர் அந்த பிஸ்னஸில் இருக்கிறதுக்கான வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஃபைனலாக
கேஷ், பணம் அப்படின்றது தான் முக்கியம்னு யாருமே இருக்கக்கூடாது. உங்களோட சிஇஓ யாரோ அவர் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கணும், அவர் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு எதுலேருந்து பணம் வரணும்னா கம்பெனியோட ஷேர்லேருந்து தான் வரணும். கம்பெனியோட ஷேரை கொடுங்க, கம்பெனி ப்ராஃபிட் அடைஞ்சால் உனக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லுங்கள், அந்த இன்சென்டிவை கொடுங்க. சம்பளன்றது கம்மியாக தான் இருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே சம்பளம் கம்மியாக இருக்கணும், இன்சென்டிவ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடினமாக வேலை பார்ப்பாங்க. இது ஒரு 0 to 1 அப்படின்ற கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, எந்த பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இதை உங்களால் அங்கே பொருத்திக்க முடியும். பொருத்துனீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். பீட்டர் தைல் அடுத்து பேபால் அவர் உருவாக்கும் போது அங்கே கற்றுக்கிட்ட நிறைய பாடத்தை சொல்லித்தரார். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த பேபால் அப்படின்ற வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன்னா, பேபால் மாஃபியான்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது இந்த பேபாலை உருவாக்கின அந்த கோஃபவுண்டர்ஸ் எல்லாரும் அந்த பேபாலை ஈபே கிட்ட விற்றுட்டு வெளியே வந்து அவங்க எல்லாரும் தனித்தனி கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண கம்பெனிலாம் என்னன்னு தெரியுமா? டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ், லிங்க்டின், யூடியூப் மாதிரியான கம்பெனி. இந்த எல்லா கம்பெனியும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது என்னடா, ஒரே ஒரு கம்பெனிலேருந்து வெளியே வந்த எல்லாரும் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியை அடுத்தடுத்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த உலகம் கவனிக்க ஆரம்பிச்சிது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா சிம்பிளான ஒரு விஷயம், கல்ச்சர். நம்ம பொதுவாக ஒரு கம்பெனியில் கல்ச்சர் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்போம். ஒரு கம்பெனியில் கல்ச்சர் இருக்க முடியாது, கம்பெனி தான் கல்ச்சர். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் கல்ச்சர். அப்போ ஒரு கம்பெனியில் எப்படிப்பட்ட கல்ச்சர் இருக்கணும், ஒரு நல்ல கல்ச்சரை உருவாக்குறது எப்படி, அதுக்கு நிறைய டிப்ஸை சொல்கிறாரு. முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்கன்னா அங்கே ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்றது தேவை கிடையாது. அதாவது காலைல நான் 9 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு போயிடுவேன், 5 மணிக்கு மேலே என்னோடய ஷிஃப்ட்டை வேறு ஒருத்தர் வந்து பார்ப்பாரு அப்படின்றது இருக்கக்கூடாது. நான் என்னோட விஷனுக்காக, நான் நம்புகிற ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறேன். அதாவது நான் ஒரு சீக்ரெட்னு சொன்னான்ல, அந்த ரகசியத்தை செயல்படுத்துறதுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்கிறப்போ அங்கே யாரும் வேலை செய்கிற மாதிரி உணரக்கூடாது. அவங்க எல்லாரும் நண்பர்கள், எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு உணரணும். நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பொருளை உருவாக்குவோம் வாங்க அப்படின்னு பண்ணால் அங்கே வேலை செய்கிற ஃபீல் வராது. நண்பர்களாக இருக்கும்போது ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து அங்கே வரக்கூடிய தோல்வியை ஷேர் பண்ணி வெற்றியை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அப்படிப்பட்ட நண்பர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிற மூடு அப்படின்றது கிடையாது, விளையாடுற மூடு தான் இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமாக புதுசாக ஒரு நபரை ஹையர் பண்ணால் கூட இவர் நம்ம டீம் கூட நட்பாக இருப்பாரா அப்படின்னு பார்த்து தான் ஹையர் பண்ணாங்க. அவர் நல்லா வேலை செய்வாரா அப்படின்றது செகண்டரி தான், அவரால் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 10 வேலைக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க சொல்லலை. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு பொறுப்புக்கு ஒரு நபர் தான் இருந்தார். இந்த வேலையை செய்கிறதுக்கு 2 பேருக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டோன்னா 2 பேருக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வரும், சண்டை வரும். அப்படிலாம் பண்ணாமல் ஒரு வேலைக்கு ஒரு நபர் அப்படின்னு வைக்கும் போது அவர் அந்த வேலையை ரொம்ப ரசித்து செஞ்சார். அது தன்னோட பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அதனால அவரோட மிஷனில் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. அதுதான் அவரை வெளியே வந்ததுக்கப்புறமும் நல்ல கம்பெனியை உருவாக்கவும் வச்சுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட கான்ட்ரோவர்ஷியலாக இருக்கும். ஒரு கம்பெனி அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தரப்பட்ட மக்கள் வந்து வேலை செய்யணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறப்போ பல தரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடாது, ஒரு தரப்பட்ட மக்கள் தான் இருக்கணும். எதில் ஒரு தரம் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டியில், அவங்களோட விஷனில் கண்டிப்பாக எல்லா கம்பெனியும் ஒரே விஷனோட தான் இருக்கும். ஆனால் அங்கே பர்சனாலிட்டி கூட ஒரே மாதிரி இருக்கிறவங்கள ஆரம்பத்தில் வச்சுக்க சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் அவங்க ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியும். அதாவது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட பல இன்ட்ரோவர்ட்டே உள்ளே வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் மேனேஜ் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறப்போ ஆரம்ப கட்டத்தில் உங்களோட கோல் தான் முக்கியம், விஷன் தான் முக்கியம், அந்த மிஷன் தான் முக்கியம். அதுக்கு ஒரு நல்ல டீம் முக்கியம், அவங்க நண்பர்களாக இருக்கணும், ஒரே மாதிரியான மனிதர்களாக இருக்கணும், ஒன்றா வேலையை விளையாட்டாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், அவங்க எல்லாரும் ஒரே சீக்ரெட்டை நம்பணும். இப்படி இருந்தால் அங்கே கல்ச்சர் சூப்பராக இருக்கும். அந்த கல்ச்சர்லேருந்து உருவாகக்கூடிய ப்ராடக்ட் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் மோனோபாலியாக தான் இருக்கும். ஓவராலாக இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 7 விஷயத்தை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ நீங்கள் கவனிக்கணும். 7 கேள்விகளை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்கிட்ட தனித்துவமாக என்ன இருக்குது, என்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன இருக்குது, என்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ரகசிய பொருள் என்ன இருக்குது, அதை வச்சு என்னோடய ப்ராடக்டை என்னால் 10 மடங்கு சிறப்பாக கொடுக்க முடியுமா, எனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை விட என்னோடய ப்ராடக்ட் 10 மடங்கு சிறப்பாக இருக்க முடியுமா. 2வது,
நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரமா அப்படின்றதையும் கேட்டே ஆகணும். நிறைய பிஸ்னஸ் உருவாயிருக்கு. கூகுளுக்கு முன்னாடி சர்ச் இன்ஜின் இருந்தது, டெஸ்லாக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருந்துச்சு, க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் நிறைய வந்துச்சு. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அது மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகலை. ஸோ இது சரியான நேரமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். இது சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு கிடையாது. உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் இப்போ போனால் நிறைய பேரால் எடுத்துக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கட்டாயம் கேட்கணும். என்னோட ப்ராடக்டை எந்த ஒரு குரூப்புக்கு என்னால் மோனோபாலியாக வச்சுக்க முடியும்? இந்த ஒரு கூட்டத்துக்கு என்னோட ப்ராடக்ட் தான் மோனோபாலி அப்படின்னு என்னால் கொண்டு வர முடியுமா? ஃபோன் மார்க்கெட்டில் மோனோபாலி கிடையாது. ஆனால் இந்த ப்ரீமியம் லக்ஸரி ஃபோன் வேணும்னா அங்கே ஐஃபோன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோனோபாலியாக இருக்குது. கூகுள்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒரு மோனோபாலி கிடையாது. ஆனால் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மோனோபாலியாக இருந்துச்சு. இப்படி ஏதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயாவது இவங்களுக்கு என் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு என்னால் உருவாக்க முடியுமா? அந்த அளவுக்கு சிறப்பாக என்னால் செய்ய முடியுமா? என்கிட்ட இருக்கக்கூடிய டீம் உண்மையாக என்னோட விஷனை வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்க அந்த விஷனுக்காக வேலைக்கு வராங்களா இல்லை காசுக்காக வேலைக்கு வராங்களா? ரொம்ப முக்கியமாக இந்த உலகத்திலேயே சிறந்த ப்ராடக்டை நான் உருவாக்கிட்டேன், ஆனால் அதை என்னால் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண முடியுமா? அதை வியாபாரம் பண்ணுறதுக்கான சரியான ஒரு ரூட் அப்படின்றது என்கிட்ட இருக்கா? பொதுவாக ஒரு இன்ஜினியராக இருக்கிறப்போ இல்லை ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம என்ன நினச்சிடுவோம்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் மோசம் அப்படின்னு நினச்சிடுவோம். அவங்கள கொஞ்சம் குறைச்சியே நம்ம எடை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப முக்கியமான நபர்கள் அவங்க தான். அவங்க ஜஸ்ட் நீங்கள் ரோட்டில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு பொருளை கூவி விற்கிறவங்க கிடையாது. அவங்க தான் அந்த கம்பெனியோட ஒரு ஃபேஸாக வெளியே தெரிவாங்க. அவங்க தான் அந்த ப்ராடக்டையே கண்டுபிடிச்ச ஒரு நபர் மாதிரி வெளியே தெரிவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை விட சிறந்த மூளைக்காரங்க உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் தான் அதை சேல் பண்ணார். அதனால தான் அவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக என்கிட்ட உண்மையாகவே ஒரு சீக்ரெட் அப்படின்றது இருக்கா? என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவங்க இன்னும் கவனிக்காமல் இருக்காங்களா? நான் கவனித்த ஒரு விஷயம் இல்லை நான் நம்பக்கூடிய நான் முக்கியம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்தவங்க உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னோடய பிஸ்னஸில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேனா? இந்த 7 கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 0 to 1 இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. சாதாரண பிஸ்னஸில் கூட இதை உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதை வச்சு இந்த பிஸ்னஸை உங்களால் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த புக்கில் இருந்து இந்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் விண்ட் வெல்த்தை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment.